لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القران العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. அந்த அளவில்லா அருளானுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்தின் அருள்படியான அண்ணலும் பெருமானான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தினர் மீதும் நல்லற தோழர்கள் மீதும் இந்த ஏகத்துவக்குழி ஏற்றிருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவரமாக என்று பிரார்த்தித்துவனாக புனித மிகுந்த இந்த ரமலானை அடைந்திருக்கக்கூடிய நாம் ரமலானுடைய பலன்களை முழுமையான முறையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் தர வேண்டும் என்று அதிகம் பிரார்த்திக்க வேண்டும். இந்த ரமலான் அருளப்பட்ட இந்த மாதத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது ஷஹ்ரு ரமதான் அல்லது உன்சில ஃபீஹி குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்பதாக இந்த ரமலானை அல்லாஹ் சொல்கிறான். இந்த நோன்பு நோக்கக்கூடிய காலத்திலே குர்ஆனை நாம் அதிகமாக ஓதி வருகிறோம். குர்ஆனுடைய சிந்தனையினோட உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதை இஸ்லாமாக வலியுறுத்தி சொல்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த குர்ஆன் ஆகிறது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அருளப்பட்ட வேதமா என்று சொன்னால் உலக மக்கள் அனைவருக்குமான வேதம் என்றும் இந்த குர்ஆன் தன்னை பற்றி சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுகிறான், ஹுதல் லின்னாஸ், மனித குலத்திற்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்திலே பல்வேறுமான சமூக மக்கள் வாழ்கின்றார்கள். அவரவர்கள் தங்களுடைய வேதங்களாக சிலவற்றை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் உலகத்திலே மனிதர்கள் பின்பற்றுவதற்கு மிக தகுதியான வேதம் இது. உலகத்திலே மாற்ற முடியாத சாதனைகளுடன் மாற்ற முடியாத பல்வேறு விதமான தொகுப்புகளுடன் இருக்கக்கூடிய அற்புதமான வேதம் தான் இந்த குர்ஆனாகிறது. சவாலுக்கு சொல்லி காட்டுகிறது. யாரும் முறியடிக்க முடியாத சாதனை இது குர்ஆனாக செய்திருக்கிறது. 1500 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நெருக்கமான இந்த காலகட்டத்தில் இந்த குர்ஆன் எழுதப்பட்ட காலங்கள் கடந்தாலும் கூட இந்த குர்ஆனுடைய சவாலை யாராலும் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சாதனையும் குர்ஆனாக படைத்திருக்கிறது. ஒரு சமூகத்துடைய கட்டமைப்பாக இருக்கலாம், குடும்பவியலாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், எதிர்கால திட்டங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி குர்ஆன் விடுக்கக்கூடிய சவால், குர்ஆன் சாதித்திருக்கக்கூடிய சாதனைகளை யாராலும் முறியடிக்க முடியாது என்கிற அளவுக்கு இந்த குர்ஆனாகிறது தனித்துவமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே பல்வேறு வேதங்கள் என்று சொல்வார். அந்த வேதங்களை பற்றி நாம் பார்ப்போம் சொன்னா பல்வேறு முரண்பாடுகளை பார்க்க முடியும். முஸ்லிம் அல்லாத மக்களிடையே சில வேதங்கள் இருக்கும். அந்த வேதங்களை பார்த்தால் பல விதமான முரண்பாடுகள் இருக்கும். கிறிஸ்தவத்தில் சில வேதங்கள் என்று சொல்வார். அதில் பலவிதமான பதிப்புகள் இருக்கும். ரோமன் கிறிஸ்தவர் என்று சொல்வார்கள், புராட்டஸ்டான் என்பதாக சொல்வார்கள். இப்படியாக பல்வேறு விதமான பதிப்புகள் இருக்கும். ஒவ்வொரு வேதத்திற்கும் மற்றொரு பைபிளுக்கு மத்தியிலே நிறைய வேறுபாடுகள் இருக்கும். 2 பைபிள் தான் சொல்லுவாங்க. ஆனா 2க்கு மத்தியிலே பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் நிறைய பார்க்க முடியும். அதே போல சில சமுதாய மக்கள் இருக்கின்றார்கள். சில சமுதாயத்தில் வேதங்கள் சொல்வார்கள். அந்த வேதங்களே அதிலேயே குறிப்பிட்ட சாதியின மாற்றம்லாம் படிப்பாங்க. மற்றவங்க படிக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு காதால் கூட கேட்கக்கூடாது, அதை சிந்திக்க கூடாது. ஒருவேளை யாரையும் ஒருவர் அவனுடைய வேத ஆகமங்களை அந்த வேதங்களை யாரும் காதில் கேட்டால் கூட அந்த காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்பதாக அந்த ஒரு சமூகத்திலே கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் குர்ஆனாகிறது சவாலுக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுகின்றார். அந்நிசா அத்தியாயத்தின் 82வது வசனமாக அஃபலா யத்ததப்பருல் குர்ஆன், பொதுவாக அனைவரும் சொல்றாங்க. முஸ்லிம்கள் மாத்திரம் அல்லாஹ் சொல்லல, இஸ்லாமியர்கள் மாத்திரம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் இந்த வேதத்தை சிந்திக்க வேண்டாமா என்று சொல்லிவிட்டு, ஏன் சிந்திக்க வேண்டாம் தெரியுமா? ஏன் சிந்தனைக்கு ஏன் உங்களை நான் சிந்திக்க தெரியுமா? வலவுக்கான எந்த வயதில்லாகி இது அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால் ஏராளமான முரண்பாட்டை நீங்கள் பார்த்திருக்க முடியும். அந்த முரண்பாடு இருக்குதா? குர்ஆனிலே மாறுபட்ட கருத்துகள் இருக்கிறதா? ஒன்றோடு கொண்டு மோதக்கூடிய செய்திகள் இருக்கிறதா என்பதை உங்களால் நிரூபிக்க முடியுமா என்று சவாலுக்கு சொல்லக்கூடிய இந்த சவாலை உலகத்திலே யாராலும் இதுவரை முடியும். எவ்வளவு இஸ்லாத்துக்கு எதிராக சதிகள் செய்யலாம், இஸ்லாத்துக்கு எதிராக அவதூறு
முஸ்லிம்களை மோசமானவர்களாக சிந்திப்பதற்காக சித்தரிப்பதற்காக பல்வேறு விதமான செயற்திட்டங்கள் நாம் வாழுகின்றது நாடு முதற்கொண்டு சர்வதேச அளவில் செயற்திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் குரானை பொய்ப்பிக்கக்கூடிய அளவுக்குள்ள ஒரு திராணி உள்ளவர்கள் அல்லது அதற்கான பாண்டித்தியம் பெற்றவர்கள் யாரையும் முடியுமா முடியாது. இன்னும் சில நாட்களுக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன செய்யறான், ஒரு யூத மதத்தை சார்ந்தவன் என்ன செய்யறான், ஒரு பெரிய ஒரு பொறுப்புல இஸ்ரேலை சேர்ந்தவன் அவன் என்ன செய்யறான், இஸ்ரேல் நாட்டில் ஒரு திருக்குறான் பிரதி எடுத்து அப்படியே கொடுக்குறான், அப்படியே தீட்டு கொடுக்குறான். இது போன்று எண்ணற்ற நிகழ்வுகளை கிறிஸ்தவர்கள் கொடுக்குகிறார்கள். முஸ்லிம் அல்லாத நாம் வாழக்கூடிய இந்தியாவில் வாழக்கூடிய பாசிசத்தில் குரானை கொடுக்கிறான், கொடுக்கத்தான் முடியும். ஆனால் குரானுடைய சவாலை யாராலும் முறியடிக்க முடியுமான்னு சொன்னா முடியாது. ஏன்னு சொன்னால் இது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட வேதம் என்பதை குரானுங்கிறது மிக துணிச்சலாக பறைசாற்றுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டினான், நாம் இறக்கி இருக்கக்கூடிய இந்த வேதத்திலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தது சொன்னால் இது வேதம் இல்லப்பா, இது வேதத்துக்கு தகுதி இல்லை என்று நீங்கள் நினைத்தால் குரானில் சொல்லப்பட்டிருக்கூடிய 114 அத்தியாயங்கள் இருக்கிறது அல்லவா, அதிலே ஒரே ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்பதாக குரான் சவால் விட்டு இருக்கிறது. இது போன்ற சவாலை யாரை முறியடிக்க முடிந்ததா என்று சொன்னால் நிச்சயமாக முறியடிக்க முடியாது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதிலும் தெளிவாக அல்லாஹ் வேறமுடைய சமுதாயத்தை எல்லாம் சேலஞ்ச் பண்றாங்க. சென்ற சமுதாய மக்கள் வாழ்ந்தவர் சொன்னாங்க, இது தௌராத்திலிருந்து காப்பிடிக்கப்பட்ட வேதம், இன்றியிலிருந்து காப்பிடிக்கப்பட்ட வேதத்தை தான் முகமது தன்னுடைய கருத்தாக சொல்கிறார், சுய விருப்பத்தின் அடிப்படையில் அவர்கள் சொல்லுகிறார் என்பதாக அவர் சொல்றாங்க. அதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது 28வது அத்தியாயத்துல சொல்லி காட்டுகின்றார், அவர்களுக்கு சத்தியம் வந்த பொழுது நம்மிடம் இருந்து அந்த வேதத்தில் வெளிப்பாடு வந்த பொழுது மூசா, என்னப்பா வேதம், இது மூசாவுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று கொடுக்கப்பட்டிருக்க கூடாதா என்று அவர்கள் சொல்கின்றார்கள். தொடர்ச்சி அவர்கள் சொல்கின்ற வசனத்தின் கடைசியிலே இவங்க ஏமாத்துறாங்க, பொய் சொல்கிறார்கள், நம்மை மயக்க பார்க்கிறார்கள் என்பதாக அவர்கள் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டியிருந்தான், வேதம் சொல்றல, பைபிள் வேதம் சொல்கிறாயா, உங்களுடைய மகாபாரத ராமாயணங்கள் வேதம் என்று சொல்கிறீர்களா, எந்த வேதமாக இருக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்களுடைய வேதத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். இந்த தௌராத் இன்ஜீல் வேதம் இருக்கிறது, அது அல்லாஹ்விடம் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த குர்ஆனை விட நேர்வழி கட்டக்கூடியதான் அல்லாஹ் சவால் விட்டு சொன்னான். இன்குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளராக இந்த நிரூபித்து காட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு வல்லம் யஸ்தஜீவு, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சவாலை அவர்கள் ஏற்று பதிலளிக்கவில்லை என்று சொன்னார். அறிந்து கொள்ளுங்கள், இன்னமா எத்தகையாக மனம் போன போக்கில் தான் அவர்கள் சொல்கிறார்கள் ஒழிய குர்ஆன் மீது எந்த விதமான முரண்பாடு அவர்களால் சொல்ல முடியாத இந்த செய்தி அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், மனு உச்சியில பேசுறான், சுய விருப்பத்தின் அடிப்படையிலே காழ்ப்புணர்ச்சியில பேசுகிறார் என்று சொல்லிவிட்டு இன்னல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அநியாயக்கார கூட்டத்துக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்று சொல்லிவிட்டு எவ்வளவுதான் மறுத்தாலும் சரி, எவ்வளவுதான் தடை ஏற்படுத்தினாலும் சரி, குர்ஆனை பேசாத, ஹதீஸ பேசாத, இன்னும் சொல்ல போனால் குர்ஆனுடைய மதரசாக்கள் இந்தியாவில் பல மதரசாக்கள் மூடிட்டாங்க. குர்ஆனுடைய படிக்க ஒரு மதரசா இருக்குல்ல, முக்த மதரசாக்கள் இஸ்லாமிய கல்வி நிறுவனம் கல்வி நிறுவனத்தை படித்தவர்கள் தீவிரவாதிகளாக உருவாக்கலாம். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாசிச அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் வழக்கு குர்ஆன் நான் கொண்டு போய் சேர்க்கிறாங்க, தடுக்க முடியுமா? அல்லாஹ் திருமணத்தை சொல்லி காட்டுகின்றார், நாம் இந்த வேதத்தை இறக்கணும், நாமே பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு குர்ஆன் இருக்கு. உலகத்தில் எல்லா குர்ஆனுடைய பிரதிகளை எடுத்து விட்டாலும் எல்லா சாப்ட்வேரில் இருக்கக்கூடிய அனைத்து குர்ஆனுடைய வாசகங்கள் வேறு மொழிகள் அளிக்கப்பட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய வேதமாகிறது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குர்ஆனை மனம் செய்ய உள்ளங்களை நாம் பாதுகாப்போம் என்பதை அல்லாஹ் சவால் விட்டு இருக்கிறான். இந்த சவாலை யாராலும் முறியடிக்க முடியுமா என்கின்ற அளவுக்கு குர்ஆனாகிறது இருக்கிறது. பல சாதனைகள், பல விதமான அற்புதமான நிகழ்வுகளை குர்ஆன் நிகழ்த்தி காட்டியது. யாரான சீர்திருத்தவாதி சொல்லுவான், சமூக நீதி அரசாங்கம் சொல்லுவான், சமூகத்துக்கு நல்லிணக்கம் நடக்கும் சொல்லுவாங்க. யாரால் முடியுமா? குர்ஆன் செய்ததை போன்ற சமத்துவத்தை உலகத்திலே கொண்டு வர முடியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் திருமறையில, ஒற்றுமை அல்லாஹ் ஏற்படுத்தினான். மனிதன் என்று சொன்னால் ஏற்ற தாழ்வுகள் என்பது இல்லை.
பிறப்பின் அடிப்படையில் ஒரு மனிதன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது இல்லை. நிறத்தினால் மாறுபட்டிருந்தாலும் அவனுக்கு மத்தியிலே பாகுபாடு இல்லை என்று சொல்லக்கூடிய சமத்துவத்தை நிரூபித்து காட்டுகிறது இஸ்லாம். இன்னைக்கு எவ்வளவுதான் சட்டம் பண்றான், சாதியை ஒழிக்கணுங்கிறான், அதுபடி ஏற்றத்தாழ்வு நீக்கிறான், சமூக நீக்கிறான், எது வேணாலும் கொள்வார். குர்ஆன் செய்ததை போல செய்ய முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் இனவரியால் வாழ்ந்தவர்கள், கருப்பர் வெள்ளை இரண்டு அழித்து மணி செத்தவர்கள், கருப்பணத்தை சேர்ந்தவர்கள் தான் நடிகர்கள் மோசமாக மதித்த அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய வேதத்தை இறக்கினான். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே அனைத்து மக்களையும் உண்டான். இன்னா கலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து தான் படைத்திருக்கின்றோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஅரஃபு, ஒருவரை அறிந்து கொள்வதற்காக திரைகள் கோத்திரங்களாக இனங்களாக நாம் பிரித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கினான். அப்ப நீ உயர்ந்தவனா தாழ்ந்தவன், நான் கடவுளுடைய நெற்றியிலிருந்து பிறந்தவன், நான் கடவுளுடைய தோளிலிருந்து பிறந்தவன், நான் கடவுளுடைய தொடையிலிருந்து பிறந்தவன், நீ கீழே இருக்கக்கூடிய சூத்திர அடிமை என்கின்ற பாகுபாடெல்லாம் கிடையாது என்று சொல்லக்கூடிய சமத்துவத்தை இஸ்லாமாகிறது உலகத்தில் முதலாக பறைசாற்றியது. யாருமே யோசிக்க முடியாது. பிலால் ஹபஷி, ஹபஷாவை சேர்ந்த அபிசீனியாவை சேர்ந்த பிலால் அடிமையாக இருக்கிறார். அந்த சமூகத்தில் இழிவானவராக கருதப்பட்டவர், இஸ்லாத்தை ஏற்றதினால் பல்வேறு விதமான துன்பங்களுக்கும் உள்ளாக்கப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எவ்வளவு அந்தஸ்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதினால், குர்ஆனை புரிந்து கொண்டதினால், குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டதினால் அந்த சமூகத்தை மதித்தல். காலங்கள் செல்கின்றன. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்கா வெற்றி இஸ்லாமியர்கள் கொடுக்கின்றான். யோசிப்பாங்க, மக்காவை ரசூலுல்லாஹ் ஜெயிப்பாங்களா இல்லையான்னு ஒரு கேள்வி, பெரிய ஒரு விவாதம் நடக்குது. முஹம்மது மீண்டும் மக்காவை ஜெயித்து வந்தார், நம்ம இஸ்லாத்துக்கு வரலாம் என்று ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறார். இதாஜா ரசூலுல்லாஹ் வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருகின்ற பொழுது மக்களை கூட்டம் கூட்டமாக நீங்கள் இந்த இஸ்லாத்தை நோக்கி நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னார். மக்கள் வந்தாங்க, கூட்டம் கூட்டமா வராங்க. இலகுவான வெற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தார், ரசூலுல்லாஹ் கொடுத்தார். சும்மா வெற்றி இல்ல, தெளிவான வெற்றின்னு அல்லாஹ் சொன்னான், வெற்றியை கொடுத்தான். பிலாலை அனைத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிலாலை எந்த காபாவிலும் நுழைய முடியாது முன்னால. நீ முஸ்லிம் மக்கள் இந்த மக்காவுடைய வீதிகளில் நீ மனிதராக மதிக்கப்படல. உன்னை மக்காவுடைய வீதிகளை தரத்தரோட சங்கிலா பிடிக்கப்பட்டு இழுத்து செல்லப்பட்ட இந்த வீதிகளெல்லாம் நீ பார்க்கலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், இதோ இந்த காபாவுமே, காபா அப்படி மதிச்சான், குஃபார்னு மதிச்சான், குறைஷின்னு மதிச்சான், காபாவுக்கு சொன்னா துணிச்சலாக நிற்பான். அவ்வளவு மதிப்புக்குரிய காபாவின் மேலே கருப்பணத்தை சேர்ந்த நெய்புரத்தை சேர்ந்த பிலால் ரலியல்லாஹு அவர்களை மேலே ஏற்றி சொல்றாங்க. பிலால் நீ பார்க்க சொல்லுங்க, முடியுமா? நீங்க முடியுமா? நாட்டில் உயர்ந்த அந்தஸ்து உள்ள குடியரசுத் தலைவர் ஒரு பெரிய வழிபாட்டு நடப்பான், கூட்டான உள்ளத அம்மா நீ அங்க நில்லுமா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்க, நீ நாட்டில் ஜனாதிபதி வராத, பாராளுமன்றம் திறக்கப்படுகிறது, ஜனாதிபதி உள்ள வாங்குமா, முதலாக திறக்கப்படுகின்ற அந்த நிலையை ஒரு காலம் கிடையாது. அதுக்கு பின்னால் வந்து வேற விஷயம். இப்படியாக பாகுபாடு எல்லாம் ஒழித்து இஸ்லாமாகிறது சமூக நீதியை நிலைநாட்டு சொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொன்னா, உலகத்துல எவ்வளவு காசு பணத்தை நிறைய நீங்க செலவு செஞ்சாலும் சரி, அங்கேயும் கொடுத்தாலும் சரி, நீ இடஒதுக்கீடு கொடுத்தாலும் சரி, ரிசர்வேஷன் வந்தாலும் சரி, மா அல்லப்பைக்கு குழுவிக்கும் அவருடைய உள்ளங்களுக்கு மத்தியில உங்களால் இணைப்பை ஏற்படுத்த முடியாது. அப்ப நீ என்ன சாதிப்பா? எந்த ஊரு, எந்த சாதி, எந்த கோணம், எங்க போட்டோம், உனக்கு எனக்கு சரி வருமா? எந்த கோணம் இல்ல, விரும்பினையைத்தான் அவர்கள் பேசுவார்கள் சொல்லிவிட்டு வளா தின்னல்லா அந்த அல்லாஹ்தான் அவர்களுக்கு உள்ளங்களுக்கு மத்தியில அன்பையும் நேசத்தை ஏற்படுத்தான்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய புரட்சியை கொள்வது இஸ்லாம் இல்லையா? பெண்கள் எப்படி நினைச்சான்? பெண்களை மோக பொருளாக நினைத்துக் கொண்டிருந்த காலம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னா, பெண்கள் நீ அப்படியே நினைக்கிற, ஒரு மனைவியாக வரக்கூடியவர் அவர்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் சொல்றான், முன்ன லிபாசுல்லக்கும் வர்த்துல் முன்ன, அவர்கள் உங்களுக்கு பாதி, நீங்கள் அவர்களுக்கு பாதி. ஆடையோடு பெறுகிறாங்க. அவர்கள் உங்களுக்கு ஆடையாக, நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக அன்பும் பிழைப்போடும் இருக்க என்று சொல்லக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுத்த இஸ்லாம் இல்லையா? உடல் சார்ந்த சுகம் என்பது சில நேரம் வாழ்ந்துக்கலாம். அல்லாஹ் சொல்றான், அது உடல் சார்ந்த சுகம் மாத்திரம் இல்ல, கொஞ்ச நேரம் வாழ்ந்துவிட்டு போறது உடல் சார்ந்த சுகம் என்பது விபச்சாரத்திற்கு சமம். ஆனா இஸ்லாம் சொல்லுகிறது, அவள் வாழ்க்கைய துணவி. அல்லாஹ் சொன்னார், வாஹத்ர மின்கும் மீசாக்கும் கலீலா, சும்மா வல்ல மனைவி என்பவள் உன்னிடத்தில் கடுமையான உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு உன்னிடத்துல வந்திருக்க இந்த மனைவிடத்தை எப்படி நடக்கணும்? இஸ்லாம் சொல்கிறது, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய காட்சி குர்ஆன் சொல்லி காட்டுகிறது.
அந்த உங்களிலிருந்து உங்களுக்கான துணைகளை அல்லாஹ் படைத்திருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு மத்தியிலே கருணையும் அன்பையும் ஏற்படுத்தியதுன்னு அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இல்லையா? கொஞ்ச நேரம் சேர்ந்து இருந்துட்டு புரிவதா இல்லற வாழ்க்கை என்பது? அல்லாஹ் சொல்றான், அது ஒரு அற்புதமான நிகழ்வு. நீண்ட காலங்கள் 10 வருடங்கள் 18 20 வருடங்கள் பெற்றோரோடு சகோதரர் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண் எங்கோ ஒரு இடத்திலே திருமணம் என்று சொல்லக்கூடிய பந்தத்தோடு இணைகின்ற பொழுது அந்த அன்பு மூத்து வரைக்கும் இருக்குதா இல்லையா? இன்னும் சில பேர் அம்மா அப்பா கூட உட்கார்ந்து மனைவி அதை ரொம்ப கூடாது. அப்ப அந்த அன்பு நேசம் இருக்கிறது. எங்கே வந்துச்சு? பிள்ளை அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாரிசுகள். என்னுடைய வாரிசை அவர் சுமக்கின்றார். எனக்கு பிள்ளைகள் வருகின்ற பேர பிள்ளைகள். இந்த அன்பு நேசம் எங்க வருது? சும்மா வாழ்ந்து போறதா? இஸ்லாம் சொல்கிறது நீ சாதாரண சொல்ல போனா உங்களுக்கு பிறந்தாலே அந்த காலத்தில் இப்படி வாழ்ந்தார். பெண் குழந்தை பிறந்த சொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டினா வந்து அவர் விஷயம் ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டார் சொன்னா முகமா கருத்து வைக்கும். அப்படியே கவலைப்பட்டு என்னடா பொம்பளை பிறந்துச்சு, இது என்ன செய்யலாம்? இத வாரா நீங்க மக்களை விட்டு மறைஞ்சு போய் கேட்பான என்ன கவலைப்படுறாங்க. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? பாதுகாப்பு பெண்களுக்கு வாழ்வுரிமை கொடுத்த இஸ்லாம் இல்லையா? உயிரோடு புதைச்சான். குழந்தைகள் உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகள் நாளை வறுமையிலே அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கும் என்ன காரணத்துக்கான கொல்லப்பட்டது. எவ்வளவு பெரிய வாக்கு! வாழ்வாதாரத்தை இஸ்லாம் கொடுத்து உயிரை கொடுத்த இஸ்லாம். அப்படி நேசத்தை அன்பையும் கொடுக்கக்கூடிய இந்த இஸ்லாத்துடைய சாதனைகள் குர்ஆனுடைய சாதனை உலகத்தில் யாராவது முறையடிக்க முடியுமா? உலகம் தோன்றிய காலம் முதல் கொண்டு கடைசி காலம் வரை எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு சீர்திருத்தவாதிகளை நபிமார்களால் அனுப்புகிறான். அவரோட வேத வெளிப்பாடுகளாக வேதங்களை கிதாபுகள் எல்லாம் வழங்குகின்றார். அதில் வந்த கடைசியாக வேதமாக இருக்கக்கூடிய குர்ஆன் ஆகிறது அகில மனிதத்திற்குமான வேதமாக இருக்கிறது. எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, மனிதர்களே நான் அனைவருக்குமான தூதர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ அது போன்ற இந்த வேதமாக அனைத்து மக்களுக்குமான வேதமாக இருக்கிறது. இந்த வேதத்தை நாம் உணர வேண்டும், படிக்க வேண்டும், ஓதணும், படிக்கணும், சிந்திக்கணும். அரபியில ஓதுனா 1-10 விஷயம் தான் கொடுப்பான். அதே நேரத்திலே படித்தோம் என்று சொன்னால் படிக்கின்ற பொழுது அதில் கிடைக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் குர்ஆன் பதில் சொல்லும். ரொம்ப கஷ்டமா நடப்போம், நடப்பு வச்சுட்டானே அல்லாஹ் நம்மளை இப்படி சோதிக்கிறானே, சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். நீ பொறுமையா இருப்பா, அவனுக்கு நன்மை தரனு மனசு ஆறுதல் தான் இல்லையா? விதியை பற்றி அல்லாஹ் குர்ஆன் பேசுகின்றானா இல்லையா? பொருளாதாரத்தை அல்லாஹ் பேசுகின்றானா இல்லையா? குர்ஆன் பேசாத துறைகளை இருக்கின்ற அளவுக்கு அனைத்து விதமான துறைகளையும் குர்ஆன் ஆகிறது மனித குலத்தை கொண்டு வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வேதத்தை போன்று வேதம் கொண்டு வர முடியுமா? இது போன்ற ஒரு விஷயத்தை உலகத்திலே சாதிக்க முடியுமா என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவான முறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்களுக்கு சவால் விட்டு சொல்லக்கூடிய இந்த வேதம் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதம் தான் இந்த ரமலான் மாதம். ரமலான் எடுப்போம், படிப்போம், நோம்பு முடிஞ்சிருச்சு, அதுக்கு பின்னால எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. எல்லாருக்கும் வேலை இருக்கத்தான் செய்யும். நேரம் கொஞ்சமாவது இருக்கும். யாரும் நான் வாட்ஸ்அப் பார்க்கல, ஃபேஸ்புக் பார்க்கல, இன்ஸ்டா பார்க்கல, எதுவும் பார்க்கல, சாப்பிடல, எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. குர்ஆன் படிக்க மாத்திரம் நேரம் சொல்ல முடியுமா? நம்ம படிக்கலன்னா யாரு படிப்பா? சஹாபாக்கள் ஃப்ரெஷ்ஷா இஸ்லாம் புதுசா இஸ்லாம் தான் சஹாபாக்கள். அல்லம்னா ஈமானை கற்றுக்கொண்டோம், சும்மா அல்லம்னா குர்ஆனை படித்தோம். குர்ஆன் என்பது அரபியர்களுக்கு சஹாபாக்களுக்கு அவருடைய தாய்மொழி. அவர் புரிஞ்சாங்க, அவர்களே மாற்றியது. இப்ப நம்ம மாற மாட்டோம். பேரு முஸ்லீமும் பேர் அரபியில் நம்ம எப்ப மாறும்? நம்முடைய சிந்தனையில் எப்படி மாற்றம் வருவது? நம்முடைய பாவங்களை எப்படி நாம் துறை தெரிவது? நமக்கு அறிவு குர்ஆன் சொல்லவில்லையா? அரபிலேயே படிக்கிறோம். பொண்ணுக்கு வச்சா அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி படிச்சுட்டு போ. வட்டி ஹராம்னு படிக்கிறோம். அது நம்ம சிந்தனையை தூண்ட வேண்டாமா? அப்ப நம் அளவிலே சீர்திருத்தத்தை கொண்டு வந்து அடுத்தவர்களுக்கு சொல்வதுதான் மிக 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 முக்கியமான ஒரு அற்புதமான பணியாகும். அந்த பணியை நபித்தோர்கள் செஞ்சாங்க. குர்ஆன் அப்படியே மாச்சு. அந்த மது சம்பந்தமான அந்த ஹதீஸ்ல அற்புதமா இருக்கு. மதுவிலே அவர் மதுதான் அவருடைய மிக மிகப்பெரிய ஒரு செல்வமாக இருக்குது. பெரிய பேரலா யாரும் மது இருக்குமோ அது எவ்வளவு நாள்
பழைய மதுவாக இருக்குமோ மிகப்பெரிய ஒரு கண்ணியம் மிகுந்த சமுதாயமாக பார்க்கப்பட்டது. எந்த அளவுக்கு சொன்னால் உகது போர் வரையிலும் மது தடை செய்யப்படாமல் இருந்தது. மக்கள் மது அருந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குறான். இன்னமல் ஹமர் வல் மைஸிர் வல் அன்ஸாப் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். மது, சூதாட்டம், அம்மீது குறிபார்த்தல், பலிபீடங்கள் அனைத்தும் ஷைத்தானுடைய செயல்பாடுகள், நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் மது அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். அறிவிப்பு செய்யக்கூடிய மதீனாவுடைய தெருவில் அறிவிப்பு செல்கிறார். ஒரு வீட்டில மது அருந்து கொண்டிருந்த சஹாபாக்கள் பாக்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அறிவிப்புல எதுவும் சொல்றாரு கேளுங்க. ரசூலுல்லாஹ் மது ஹராமாக்கிட்டான், தடை செஞ்சுட்டான். அப்படியா? என்ன யோசிப்போம், இது செய்யலாமா வேணாமா? ஒண்ணுமே வாயில் மதுவை துப்பிட்டாங்க. இருக்கக்கூடிய அந்த வேற வேறாக இருந்த மதுவை மதீனாவுடைய தெருவில் துப்பிட்டாங்க. ஒரு நிமிஷம் தான் வேதம் மாற்றி அப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்ததுதான் அற்புதமான வேதம். இது காலம் வழிமுறை மாறாத வேதமாக இருக்கிறது. இதைத்தான் எல்லாரும் சொல்லி காட்டினான். சுதூரில் கல்வியான உள்ளத்துல பாதுகாக்கிறோம் என்று அல்லா சொல்லி காட்டினான். ஆகினா அந்த குரானை நிறைய படிப்போம், படிப்பதற்கு நேரங்கள் ஒதுப்போம், அதிகமான முறை மனனம் செய்வோம். நாம் மனனம் செய்வது வேதத்துடைய இந்த பலன்களை மறுபடியும் சொந்தத்துல பார்க்கலாம். மனப்பாடம் பண்ணியிருப்போம். குரானை சில படிச்சிருப்பான், கொஞ்சம் ஓதனா போகணும், இந்த தொழிலுக்கு ஓதனா நினைச்சிருப்போம். ஆனா அல்ல நினைச்சிருப்பாங்க, யாரெல்லாம் திருக்குறானை மனனம் செய்தார்களோ அவர்களை மறுமையில் சொர்க்கத்தின் அல்லா உணர்வு வைப்பாங்க. எந்த அமலும் சொர்க்கத்தை நம்ம செய்ய போறதில்லை. தொழுக, நோம்பு, ஜக்காத் எதுவும் இல்லை. அல்ல அந்த குரானை ஓத சொல்லுவான். சொல்லி அல்லா சொல்லுவானா, இக்கிறாரு நீ ஓது, உலகத்தினை ஓதிட்டு இருந்தால இப்போ ஓதுதான். எவ்வளவு நம்ம மனநம்பிக்கை இருக்கக்கூடிய வேலையை குரானை நாம் ஓதிக்கணுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சூனத்துல அந்தஸ்திலும் உயர்த்துகிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டியிருக்கிற அந்த அடிப்படையிலே நம்மால் ஏழுமான மட்டும் குரானை அதிகமானவரை மனனம் செய்து வாழ்க்கையை செயல்படுத்தி இந்த குரானை போதனைகளை அனைத்து மக்களுக்கும் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் ரப்பல் மனைவிக்கு தந்திருக்கோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் நபியார்கள் ரமலான் என்று சொல்லக்கூடிய விதமான மாதமாகிறது. நோன்பு என்று சொல்லக்கூடிய அற்புதமான இறை வழிபாட்டிலேயும் இரவு தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச் சிறந்த வழிபாட்டிலும் ஈடுபட்டிருக்கக்கூடியதான் சதகா, ஜகாத் போன்ற தான தர்மங்களையும் அதிகமாக ஈடுபடுவதற்கான ஒரு ஆர்வமூட்டக்கூடிய மாதமாக இருக்கிறது. ஜகாத்தை பொறுத்தவரை யாரிடத்தில் பொருளாதார நிசாப் என்று சொல்லக்கூடிய அளவை அடைவதற்காகவும் அவர் உடனடியாக ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அதுக்கு ஒரு வருடம் காத்திருக்க வேண்டியது அவசியம் என்பது கிடையாது. அதே நேரத்திலே சதகா தான தர்மங்களை பொறுத்தவரை நாம் எப்பொழுது வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமாக தான் ஆர்வப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தில் நாம் என்ன செய்யணும், ஆர்வமான முறையில் நாம் தான தர்மத்தை செய்வோம். அல்லாவுடைய அருளா தமிழ்நாடு தௌஹீதமாக பல்வேறு விதமான மார்க்க பணிகள், சமுதாய பணிகள் செய்து வருகிறது. அதில் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பல்வேறு விதமான சேவை நிறுவனங்கள் நடத்தப்படுகின்றன. முதியோர் இல்லங்கள், சிறுவர் இல்லங்கள் போன்றவை நடத்தப்படுகின்றன. இது போன்ற நிறுவனங்களுக்கு ஜக்காத்தின் அடிப்படையில் பொருளாதாரம் வசூலிக்கப்பட்டு அந்த மக்களுக்காக வேண்டி செலவினங்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில ஜக்காத் வசூலிக்கப்பட்டு ஜக்காத்தின் அடிப்படையில் வரக்கூடிய பொருளாதாரத்தை நம்முடைய மாநில தலைமை ஜக்காத்துக்காக வேண்டி இந்த சிறுவர்களும் முதியோர்களும் இதெல்லாம மருத்துவத்திற்கான உதவிகள், குடும்பம் சார்ந்த பிரச்சனைக்கான உதவிகள், கடன் பிரச்சனைக்கான பல்வேறு விதமான உதவிகளுக்கு வரக்கூடிய மக்களுக்கு ஜமாத் சார்பாக மாநில தலைமை மூலமாக கொடுக்கப்படுகிறது ஒரு விஷயம். அது இல்லாமல் ஜமாத் சார்பாக நடத்தக்கூடிய விஷயங்கள் பல்வேறு விஷயங்களை பார்த்தோம்னு சொன்னா இஸ்லாம் சம்பந்தமான நூல்கள் நிறைய இலவசமா கொடுப்பாங்க. அதே போல தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக தாவா பணி செய்யப்படுகின்றன. அதே மாதிரி சோசியல் மீடியா மூலமாக, சமூக வலைதளங்கள் மூலமாக, அதே மாதிரி மார்க்க அறிவியலை உருவாக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய கல்லூரி என்பது திருச்சியில செயல்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 100க்கு நெருக்கமான மாணவர்கள் படிக்கின்றார்கள். அதே போன்று குரானையும் மனனம் செய்யக்கூடிய ஹாஃபிலை உருவாக்குவதற்கான ஹிஃபுல் மதரசா, துப்பாக்கில் மதரசாவும் திருச்சியில செயல்பட்டு வருகிறது. அதுபோன்ற பெண்கள் மதரசாக்கள், ஆன்லைன் வகுப்புகள், அடக்குமுறைக்கு எதிரான பல்வேறு விதமான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பல்வேறு விதமான செயல்பாடு ஜமாத் செய்கிறது. ஜமாத்துக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் இருக்கிறது கிடையாது. எப்படி நம்முடைய கிளை மதரசுகளுக்கு அப்பப்ப நம்ம வசூல் பண்ணி செய்யறோமோ அது போன்றுதான் மாநில திறமைகளுக்கான வசூல் என்பதும் சொற்பமான தொகை வசூலாகும். அதே நேரத்தில் நாம் வருடத்தில் 2 முறை ஜமாத்தின் சார்பாக ரமணாவுடைய மாதத்தில் 2வது ஜும்மாவுடைய வசூலாகிறது. மாநில திறமை வசூல் செய்து கொடுப்பது என்பது ஒரு வழக்கமாக இருக்குது. அந்த அடிப்படையில் வருகின்ற ஜும்மா வசூலாகிறது மாநில தலைமைகளுக்காக பணிகளுக்காக மாநில தலைமையிலே நாம் மேற்கொண்ட சொன்ன பணிகளோடு அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கான ஒரு அளவான சம்பளங்கள் கொடுக்கப்படுகின்றன. அது மாதிரி மின்சார கட்டணங்கள் இருக்கின்றன, அது மாதிரி ஸ்டேஷனரி செலவுகள் இருக்கின்றன. இப்படி எண்ணற்ற செலவுகள், போக்குவரத்து செலவுகள் இருக்கின்றன. ஒரு பிரச்சனைன்னு சொன்னா உடனே ஒரு மாநில நிர்வாகம் அவங்களுக்கான டிரான்ஸ்போர்ட் செலவுகள் இருக்கின்றன. இப்படி பல்வேறு விதமான செலவுகள் இருக்கின்றன.
அப்ப இதற்கு பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவாக்கின்றன. இதெல்லாம் எங்க இருந்து கிடைக்கும்? நம்மை போன்றவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செலவு. இப்ப இந்த ரமலான் மாதத்துக்கு 2வது ஜும்மா, அதே போன்று ரபியுல் அவ்வல் மாதத்திற்கு கூடிய ஒரு ஜும்மாவுடைய வசூல் தான் கொடுக்கப்படுகிறது. இந்த அடிப்படையிலே நீங்கள் இது போன்ற பணிகளுக்காக அல்லாஹ்வுடைய பாதையை தாராளமாக கொடுங்க. சொல்றாங்க, மனசமானும் சதகா, தர்மத்தினால் பொருளாதாரமாகிறது குறைந்து விடாது என்று சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹை பொறுத்தவரை மனுஷன் ரசூலுல்லாஹ் சொன்ன உண்மை நம்பணும். அல்லாஹ்வுடைய தூதர் பொய் சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க. அப்ப நிச்சயமாக போன வருஷம் நம்ம கொடுத்துருப்போம் ஒரு 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்போம். இந்த வருஷம் அந்த காசு கொடுத்ததுனால யாராவது லாஸ் ஆயிட்டாங்கன்னா வச்சு பாருங்க, கண்டிப்பா ஆயிருக்கும். அல்லாஹ் பல மடங்கு இந்த பொருளாதாரத்தை தாராளமா கொடுத்துருக்கும். அதே போல அல்லாஹ்வும் சொல்லி காட்டுகிறான், பசல் உள்ளது இன்னும் போன பேசுகிறீங்களா, இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே பொருளாதாரத்தை செலவழிக்கின்றார்களோ மசலி அம்பத் சனாவில ஒரு வித்தை போடுகின்றோம், அது 7 கதிர்கள் உழைக்க செய்கின்றன, ஒவ்வொரு கதிர்களும் 100 வித்துகள் இருக்கின்றன. அதுபோல் நல்ல பன்மடங்காக நம்முடைய பொருளாதாரத்தை பெருக்குவான் என்பதாக அல்லாஹ் வாக்குறுதியிருக்கிறார், நம்ம கொடுக்கும். அதே போன்ற அவர்களும் இந்த ரமலான் மாதத்தை நிறைய தர்மம் செய்வாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலான் மாதத்துக்கு வருவாங்க. அதுவரை இறக்கப்பட்ட குர்ஆன் வசனங்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள் ஜிப்ரீல்கிட்ட ஓதி காட்டுவாங்க. அந்த நாட்கள் குறிப்பாக ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய 30 நாட்கள் ரசூல் அவர்கள் தாராளமா கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, சரி மழை காற்றை போன்ற சொல்ல காற்று எப்படி காற்று வேகமா இருக்குதோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி அவர்கள் தான தர்மம் செய்திருக்கிறார் என்பதை பார்க்கலாம். அப்ப நம்மளால அந்த காற்று அளவுக்கு கொடுக்க முடியாதுன்னு பரவாயில்ல, ஒரு காவேரி மேலே காவேரி தண்ணி அளவுக்காக நம்மளால முடிந்த அளவு கொடுப்பதற்கு முயற்சி செய்வோம். என்ன ரப்புல்லாஹி கண்டிப்பாக அந்த பொருளாதார நடக்க செய்வோம். அதே போன்ற ஜகாத்துக்கான வசூல் பொறுப்பாளராக கிளை சார்பாக கிளை தலைவர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. ஜகாத்தின் இந்த பொருளாதாரத்தை அவரிடத்தில் கொடுத்து நீங்கள் அதற்கான அந்த ரிசிப்டை பெற்றுக் கொள்ளலாம். அது இல்லாமல் ஜமாத்துடைய பணிகளுக்கான உள்ள பொருளாதாரம் வாரி வசூலாகிறது. அடுத்த வாரத்தில் இன்ஷா அல்லாஹ் வசூல் செய்யப்படும். அதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய பதிலை தாராளமாக வாரி வழங்க என்று சொல்லி முறை நிறைவு செய்கின்றேன். வாக்கு தரவானா அஸ்ஸலாமு அலைக்கும்.